வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிற இந்தியன்ஸோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் வருது. இதில் நிறைய பேர் ஏமாந்து பணத்தை இழந்து அவங்களோட வாழ்க்கையை இழக்கிற சுச்சுவேஷனில் நிற்கிறாங்க. அதனால் வெளிநாட்டுக்கு போய் வேலை தேடுற உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் இருக்கிற ஸ்கேமையும் அதை எப்படி கரெக்டாக ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு வேலைக்கு ரெஜிஸ்டர் பண்ணி 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் பே பண்ணி ஃபேக் ஏஜென்ட்டால் அந்த வேலை கிடைக்காம ஏமாந்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஃபேக் ஏஜென்ட் எல்லாரும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஏமாற்றிட்டு வராங்க. முக்கியமாக இவங்க வாட்ஸ்அப்லேருந்து கால் பண்ணுறனால இவங்களை ட்ராக் பண்ணி இவங்களோட லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாகவே இருக்குது. ஏஜென்ட் மூலிமா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற நீங்கள் அதே மாதிரி அவங்க கிட்ட ப்ராப்பராக கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அக்ரிமெண்ட் மூலிமா வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அப்புறம் அந்த கம்பெனி உங்களுக்கு எவ்வளோ சேலரி தராங்கன்னு உங்களை வேலைக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருக்கணும். நார்மலாக பெரிய கம்பெனிலேருந்து உங்களை வேலைக்கு கூப்பிட்டா உங்களோட தங்குற செலவையும் சாப்பாடு செலவையும் அவங்க தான் பார்த்துக்கணும். எமிகிரேஷன் ஆக்ட் 1983 படி வெளிநாட்டில் வேலை வாங்கி தர எந்த ஒரு ஏஜென்ட்டும் சர்வீஸ் சார்ஜ் 30,000 வரைக்கும் தான் சார்ஜ் பண்ணணும். அதுவும் ஜிஎஸ்டியோட சேர்த்து. அதுக்கு மேலே ₹1 கூட காசு வாங்கக்கூடாது. கவர்மெண்ட் லைசன்ஸ் இல்லாத ஏஜென்ட் வேலைக்கு ஆள் சேர்க்கிற வேலையில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் அது சட்டத்துக்கு எதிரான ஆள் கடத்தல் குற்றமாகும். அதுக்கான தண்டனையும் கடுமையாகும். இனிமே மக்கள் எல்லாரும் கவர்மெண்ட் கொடுத்துருக்க இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபேக் ஏஜென்ட் கிட்ட இருந்து ஏமாறதை தவிர்க்கலாம்.